அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்துள்ள நம் அனைவர் மீதும் குறையின்றி நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு, இந்த 3 இல்லை என்றால் நோன்பில்லை. அதாவது ஒரு 3 விஷயத்தை நம்ம செய்யலை அப்படின்னா நம்மளோட நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதில் முதலாவதாக இருக்கிறது எண்ணம், அதாவது நீயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமல் ஆமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களால் தான் ஆளப்படுகின்றன. அப்போ நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எண்ணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம நோன்புக்கும் எண்ணத்தை வைக்கணும். நோன்பில் 2 வகை இருக்குது. ஒன்று ஃபர்லான நோன்பு, இன்னொன்று நஃபிலான நோன்பு. ஃபர்லான நோன்புக்கு ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி இருக்கிற நேரத்தில் நம்ம எண்ணத்தை வச்சு நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் ஒருவர் நியத் இல்லாமல் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு. 2வது நோன்பு நஃபிலான நோன்பு. நஃபிலான நோன்புக்கு எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவர் ஒருவர் தாகித்திருந்தாலும் பசித்திருந்தாலும் அவர் அந்த நேரத்துலேருந்து நியத்து வச்சு நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு. இதுக்கு ஆதாரம் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா ரலியல்லாஹு பார்த்து கேட்குறாங்க, வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு. என்ன இருக்குன்னு கேட்டோடனே தங்கம் வைரம் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, உணவு சாப்பிட்றத பற்றி கேட்குறாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஐஷா ரலியல்லாஹு எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த காலையில் நேரத்தில் அப்போது நான் நோன்பு அப்படின்னு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நஃபிலான நோன்புகள் சூரியன் உச்சி தலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடாமையோ தண்ணி குடிக்காமையோ இருந்தோம் அப்படின்னா நீயத்து வச்சு அப்பத்துலேருந்து நோன்பை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு. 2வது என்ன அப்படின்னா, அல்லாஹ் அவனுடைய குரானில் சொல்கிறான், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியலு மினல் கைத்தில் அஸ்வத். 2:187. வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறிய முடியும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், பின்னால் இவற்றை எல்லாம் தவிர்த்து கொண்டு இரவு தொடங்கும் வரை நோன்பை நிறைவு செய்யுங்கள். இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபஜர் நேரத்தில் வானம் ரொம்ப கருப்பாக இருக்கும்ல, அந்த ஃபஜர் நேரத்தில் லைட்டாக கொஞ்சோண்டு வெளிச்சம் ஒரு நூல் மாதிரி வெள்ளை கலரில் வரும்ல, அது வரையும் நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் இதை அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பாக இருந்துட்டு இரவு தொடங்குற வரைக்கும் நீங்கள் நோன்பு நிறைவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் 2வது விஷயம். 3வது விஷயம் ரொம்ப பொதுவானது தான். அதாவது முஸ்லீமாக இருக்கணும், அறிவு உடையவங்களாக இருக்கணும், அதுக்கப்புறம் நோயாளியாக இருக்கக்கூடாது, பயணத்தில் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நோன்பு வைக்கக்கூடிய சக்தி உடையவங்களாக இருக்கணும். இப்போ நோயாளியாக நோன்பு கூட வைக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படாது. அதே மாதிரி பயணத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. அல்லாஹ் அவனுடைய திருக்குரானில் சொல்கிறான், 2:184 சொல்கிறான், நோய்வாய்ப்பட்டவங்களும் பயணத்தில் இருக்கவங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டதில்லை. இதே நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இருந்து ஒருத்தவங்க நோன்பு வைக்கலை அப்படின்னா அவங்க அதுக்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவு வாங்கி தரணும் அப்படின்னு அல்லாஹ் அவனுடைய திருக்குரானில் சொல்கிறான். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் மாதிரி எண்ணம், நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம நோன்பு வைக்கணும். 2வது அந்த கருப்பு நிற நூல்லேருந்து வெள்ளை நூலுக்கு வரும்போது நம்ம உணவு சாப்பிட்றத தண்ணி குடிக்கிறத அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கணும். 3வது நோயாளியாக இருக்கும்போது பயணத்தில் இருக்கும்போது நம்ம நோன்பு வைக்க தேவையில்ல, மற்ற நேரத்தில் நம்மளுக்கு சக்தி இருக்கும்போது நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம கடைப்பிடித்து நோன்பாளிகள் செல்லக்கூடிய ரய்யான்ற சொர்க்கவாசல் வழியாக செல்லணும் அப்படின்னு துவா செய்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.